ஹாய் காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆஸ்திரேலியா vs இந்தியா T20 சீரீஸ் அக்டோபர் 29 ஸ்டார்ட் ஆகுது. ஆஸ்திரேலியன் பிச்சர்ஸில் சிட்னி அண்ட் அடிலைட் வந்து ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக், அதாவது புள்ளி சாயில்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து ஸ்பின் ஷோக் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி பிரிஸ்பேன், பர்த், காபா அந்த மாதிரி பிச்சர்ஸ்லாம் ஃபாஸ்ட் அண்ட் பவுன்ஸ் ட்ராக். ஸோ அந்தந்த பிச்சர்ஸ் அந்தந்த சூட்டபிள் கண்டிஷன்ஸ் ஏற்ற மாதிரி பிசிசிஐ ஒரு டீமை வந்து ஆஸ்திரேலியன் பிச்சர்ஸ்க்கு ரெடி பண்ணுவாங்களா, கோர் பண்ணுவாங்களா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலான் இருக்கோம். பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த ஏஷியா கப் ஸ்குவாடை தான் வேர்ல்ட் T20க்கும் நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் ஏஷியா கப் ஸ்குவாட் தான் வேர்ல்ட் T20லையும் ஆட போகிறாங்கன்னு பிசிசிஐ தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியன் பிச்சர்ஸ்க்கும் அப்படி தான் அனுப்ப போகிறாங்கன்னு தோணுது. மேபி இதில் 1-2-3 சேஞ்சஸ் என்ன இருக்கலாம்னா, KL ராகுல், ரிஷப் பண்ட், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் உள்ள வரலாமா, அது வேணா மேபி பிசிசிஐ கன்சிடர் பண்ணலாம். நான் என்ன கன்சிடர் பண்றேன்னா, திலக் வர்மா பிளேஸ்ல வந்து KL ராகுல் ஆட வைக்கலாம். பிகாஸ் KL ராகுல் ஆஸ்திரேலியால வந்து ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு, நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடுவாரு, பிளஸ் கேப்டன்சிலையும் தேவைப்பட்டா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கிரிக்கெட் பிளேயர். விராட் கோலிக்கு, ரோஹித் சர்மாக்கு அடுத்து, MS தோனிக்கெல்லாம் அடுத்து KL ராகுல் இருக்காரு. ஸோ திலக் வர்மா ஃபாரின் சூட்டபிள் கண்டிஷன்ஸ் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்க்கு செட் ஆக மாட்டார் அப்படின்னு தோணுச்சுன்னா KL ராகுல ட்ரை பண்ணலாம். இப்போ விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனுக்கு வந்துடலாம். சஞ்சு சாம்சன், ஜிதேஷ் சர்மா ஆல்ரெடி வேர்ல்ட் T20 கண்டெஸ்ட்ல இருக்காங்க. பட் ரிஷப் பண்ட் ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸ்னாலே புயல் போல செம்மையா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், பிளஸ் விக்கெட் கீப்பிங்லயும் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு. ஸோ ரிஷப் பண்ட சஞ்சு சாம்சன் பிளேஸ் ஆர் ஜிதேஷ் சர்மா பிளேஸ் கன்சிடர் பண்ணுவாங்களா? நானா தான் ஓப்பனா சொல்றேன், சஞ்சு சாம்சன் பிளேஸ்ல வந்து ரிஷப் பண்ட் ஆட வைப்பேன். ஏன்னா நீங்க எப்படியோ ரிஷப் பண்ட் ஆட வைப்பீங்கனாலே யாரையாவது டிராப் பண்ணணும். ஸோ சஞ்சு சாம்சனை வந்து டீம்ல டிராப் பண்றதுக்கு பதிலா மொத்தமாவே ரெஸ்ட் பண்ணிட்டா அவருக்கும் அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்காதுன்றது என் மனசுக்கு தோணுது. ஸோ நான் ரிஷப் பண்ட் ஆட வச்சுட்டு ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸ்ல அவரை மாதிரி பர்ஃபெக்ட் பிளேயரை தரமா யூஸ் பண்ணிட்டு சஞ்சு சாம்சனை வேர்ல்ட் T20க்கு கண்டிப்பா ஆட வைப்பேன். ஏன்னா அது இந்தியன் பிச் கண்டிஷன்ஸ். ஸோ ரிஷப் பண்ட், ஜிதேஷ் சர்மா என்னோட வேர்ல்ட் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன்ஸ் லிஸ்ட்ல வந்து இருப்பாங்க. ஸ்பின் ஷோக் பத்தி பார்க்கலாம். வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ் டெஃபினெட்லி கன்ஃபார்ம். இப்போ ஆல்ரவுண்டர் ஸ்லாட் அக்ஷர் பட்டேலா, வாஷிங்டன் சுந்தரா. நான் அந்த வாஷிங்டன் சுந்தர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அக்ஷர் பட்டேல்னா இந்தியன் பிச்சர்ஸ்ல தான் ஆல்மோஸ்ட் அக்ஷர் பட்டேலை யூஸ் பண்றாங்க. ஸோ வாஷிங்டன் சுந்தர் கேபாலெல்லாம் டெஸ்ட்ல நல்லா ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஸோ இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்லயும் ரீசெண்டா கலக்கிட்டு வந்தாரு. பேட்டிங்லயும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. பவுலிங் சொல்லவே தேவையில்ல, ஃபீல்டிங்கும் தரமா தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வாஷிங்டன் சுந்தர் பெஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் அக்ஷர் பட்டேல். அக்ஷர் பட்டேல் பிளேஸ்ல நான் வாஷிங்டன் சுந்தரை ஆட வைப்பேன். ரெட் பால் ஃபார்மேட் வேற, ஒயிட் பால் ஃபார்மேட் வேற. பட் மறக்காதீங்க, வாஷிங்டன் சுந்தர் IPL எல்லாம் நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஃபாஸ்ட் bowling ஆப்ஷன்ஸுக்கு வருவோம். நான் ஏற்கனவே சொன்னதுதான், பர்த், கேபா, பிரிஸ்பேன் இங்கெல்லாம் ஃபாஸ்ட் பவுன்ஸ் ட்ராக். ஸோ அங்க வந்து ஃபாஸ்ட் bowling அண்ட் பவுன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸை தான் செலக்ட் பண்ணோம். அதுக்கு ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா சூட்டபிள் ஆவாங்களான்றது எனக்கு தெரியல. நானா இருந்தா பும்ரா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ஹார்திக் பாண்டியா. ஸோ இங்கே 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. ஹார்திக் பாண்டியா ஒரு தரமான ஆல்ரவுண்டர், அவரை பத்தி சொல்லவே வேணாம். பேட்டிங்லயும் சரி, ஃபீல்டிங்லயும் சரி, பவுலிங்லயும் சரி, எந்தெந்த நேரம் ப்ரெஷரோ அந்தந்த நேரம் தலைவன் காப்பாத்துவாரு. ஸோ என்னோட ஃபாஸ்ட் பவுலிங் ஒன்னே ஹர்ஷ்தீப் தேவைன்னா அதுக்கு பதிலாக நான் சிராஜ் எடுத்துட்டு வந்துடுவேன். ஸோ அப்ப சிராஜ், பும்ரா, பிரசித் கிருஷ்ணா, குல்தீப், வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணலாம். இதுதான் என்னோட ஒப்பீனியன் ஃபார் ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியன் T20 சீரீஸ். விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன்ல வந்து நான் ரிஷப் பண்ட்டை தைரியமா கொண்டு வருவேன். KL ராகுல நான் ட்ரை பண்ணுவேன். ஃபாஸ்ட் பவுலிங்ல டால் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், இந்த பர்த், பிரிஸ்பேன், கேபா மாதிரி பிச்சர்ஸுக்கு அந்த பவுன்ஸ், அந்த பேஸ் கொடுக்கறதுக்கு, பும்ராக்கு சப்போர்ட் பண்றதுக்கு சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, இல்ல ஹர்ஷித் ராணா, இல்ல ஹர்ஷ்தீப் சிங் இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணலான்றது என்னோட ஒப்பீனியன் கைஸ். தேங்க்யூ கைஸ்.